ஹாய்ங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் பச்சைப்பயிறு தோசை அல்லது பச்சைப்பயிறு ரோஸ்ட்டுன்னு சொல்லாங்க. அதுக்கு வந்து 1 கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க, பாசிப்பயிறு. 1/2 கப் உளுந்து, நான் தோலோடு உளுந்து எடுத்துருக்கேன், நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தனியாக ஊற வச்சுருங்க, தனித்தனியாக. ஒரு 6 மணி நேரமாச்சும் ஊறட்டுங்க. நல்லா உளுந்தெல்லாம் நல்லா ஊறிச்சு. நான் தோலோடே ஊட்டுறேன், தோலெல்லாம் எடுக்கவே இல்லைங்க. கருப்பு உளுந்தோட தோல் எடுக்கவே இல்லை, அப்படியே அரைச்சிட்டேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பச்சைப்பயிறு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தா அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடுங்க. நல்லா முளைச்சி வந்துருச்சு. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுக்கப்புறம் போட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, இந்தளவுக்கு வந்திருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியில் விட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருங்க. நல்லா ஊத்தப்பமாகவும் ஊற்றலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்ட் மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே பெரிய வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம் இருந்துச்சுன்னா கேப்சிகம் கூட போடலாங்க. மல்லித்தழை எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு சிம்மில் வச்சுருங்க. பார்த்தீங்களா, சூப்பராக நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குதுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெலாம். இது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.